பழவேற்காடுக்கு போயிருக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பீச்னாலே நம்ம மெரினாக்கு போயிருப்போம், இல்ல பெசன்ட் நகர் போயிருப்போம், இல்ல ஈசிஆர் போயிருப்போம். மேக்சிமம் இந்த மாதிரி தான் நம்ம போயிருப்போம். பட் பழவேற்காடு பீச்சுக்கு போயிருக்கீங்களா? இங்க நம்ம பீச்சுக்கு போனோம்னாலே போட் மூலமா சவாரி பண்ணி தான் போகணும். ஸோ சென்னையில இருந்து பழவேற்காடு பார்த்தீங்கன்னா 50ல இருந்து 55 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். இந்த பழவேற்காடு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான். ஆனா திருவள்ளூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டருக்கு மேல தான் வரும். தனி தீவு போல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த பழவேற்காடு பீச். பழவேற்காடு ரீச் ஆனவுடனே இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீன் மார்க்கெட் இருக்கும். இங்க உங்க காரையோ பைக்கோ பார்க் பண்ணிட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க நம்ம பீச்சுக்கு போனோம்னா கண்டிப்பா நம்ம இந்த போட் மூலமா தான் போகணும். ஸோ அங்கேயே பாத்தீங்கன்னா நிறைய போட் இருக்கும். நாங்க மொத்தம் 5 பேர் போனோம். ஒரு கால் டிக்கெட்டும் கூட வந்தது. இங்க இருந்து போட்ல போனோம்னா 1500 ரூபாய் கேட்டாங்க. ஸோ நாங்க பே பண்ணிட்டு இது வந்து பர் ஹெட் கிடையாது, டோட்டலாவே 1500 ரூபாய் தான் சொன்னாங்க. ஸோ இங்க இருந்து நம்மளை கூட்டிட்டு போய் பீச் கிட்ட விட்டு அங்கேயே வெயிட் பண்ணுவாங்க. நம்ம அங்க போய் விளையாடிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்மளை அவங்க கூப்பிட்டு வந்து இங்க கரையில விட்டுருவாங்க. ஸோ நாங்களும் ஒரு போட்ல ஏறி உட்காந்துட்டு இங்க இருந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸுக்கு போட்ல போறது. அதுவும் எங்க பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணா. நீங்களும் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபா அவங்கள பிடிச்சிக்கோங்க. இங்க லைஃப் ஜாக்கெட்லாம் தர மாட்டாங்க. ஸோ குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபா கூப்பிட்டு போங்க. மற்றபடி ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. இங்க இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போற வரைக்குமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்க மட்டும் இல்லாம நிறைய ஃபேமிலிஸும் வந்ததை நாங்க அங்க பார்த்தோம். ஒரு வழியா பீச் ரீச் ஆனவொடனே அங்க நம்மளை இறக்கி விட்டுட்டு அவங்க அங்கேயே வெயிட் பண்ணுவாங்க. நம்ம போயிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்தோம்னா அவங்க அங்க இருந்து நம்மளை கூப்பிட்டு வந்துருவாங்க. நாங்க போகும்போது நிறைய ஃபேமிலிஸும் வந்தாங்க. ஃபேமிலிஸ் நிறைய பேர் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் பழவேற்காடு வரணும்னு நினைச்சீங்கன்னா இங்க கடை இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு வீட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. இங்க கடை எல்லாம் எதுவும் இருக்காது. ஆனா நல்லா என்ஜாய் பண்ணலாம். வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க உட்காந்து சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். நாங்க ஸ்நாக்ஸ் கூட வாங்காம போயிட்டோம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் வந்தோம்னா ஜாலியாவே இங்க விளையாடலாம். ரொம்ப நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சுத்தி பாருங்களேன், யாருமே கிடையாது. நம்ம மட்டும்தான் ஒரு தனி தீவுல இருக்கிற மாதிரி இருக்கும். வந்துட்டேன் சொல்றேன் பாப்பு. போயிட்டானா? ஸோ வந்ததும் நாங்களும் எங்க ஃபேமிலி மட்டும்தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். சுத்தி நிறைய மக்கள் இல்லாம தனியா ஏதோ பிரைவேட் பிளேஸ்க்கு வந்த மாதிரி ரொம்ப ஜாலியா ஃபீல் இருந்துச்சு. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது அதே போட்ல வந்து ஏறணும்னா அவங்களே கூட்டிட்டு ரிட்டர்ன் வந்து எங்களை விட்டுட்டாங்க. இங்க மீன் மார்க்கெட் இருக்கு. அதாவது ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சிட்டு வந்து இங்கேயே அப்படியே சேல் பண்றாங்க. ஸோ நம்ம மிச்ச இடத்துல வாங்கினா கூட ஒரு நாள் 2 நாள் அது மாதிரி டிஃபர் ஆகும். ஆனா இங்க வந்து ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். ஸோ இங்க காலையில வந்தீங்கன்னா முடிச்ச உடனே இங்கேயே மீனை வாங்கிட்டு போயிடுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீனாவே இருக்கும். இங்க இருந்து நிறைய இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க போல. அந்த வண்டிகளும் நாங்க நிறைய பார்த்தோம். நண்டு ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது உண்மைன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அடிக்கடி நம்ம மெரினா பீச்சுக்கெல்லாம் போயிருப்போம். ஒரு தடவை இங்க வந்து பாருங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். டாடா பாய்.